Hi friends, இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ஸ் அண்டு ஃபீல்டு போஸ்டல் ஆர்டர்ஸ் ரெண்டு இன்னைக்கு பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன டினாமினேஷன்ஸ் சேல்ஸ் இருக்குது அப்படின்னா 1, 2, 5, 7, 10, 20, 50, 100 ஆக மொத்தம் 8 டினாமினேஷன்ஸில் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து இருக்கு. நம்பர் ஆஃப் டினாமினேஷன் எவ்வளோனா 8 நம்பர் ஆஃப் டினாமினேஷன்ஸ். என்னென்ன டினாமினேஷன்ஸ்னா 1, 2, 5, 7, 10, 20, 50, 100. ஓகேங்களா? அப்போ அதோடைய கமிஷன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற டினாமினேஷனோட ஐபிஓஸ்க்கு கமிஷன் 1 ரூபா, 20 ரூபா ஐபிஓக்கு 2 ரூபா, 50 ரூபா ஐபிஓக்கு 5 ரூபா, 100 ரூபா ஐபிஓக்கு 10 ரூபா. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன 10% கமிஷன் அப்படின்னு வந்து ஒரு நம்ம ஃபார் ரிமெம்பரன்ஸ்க்கு நான் சொல்றேன் 10% கமிஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓட வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அதாவது 2 வருஷம் எப்போ கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஐபிஓ இஷ்யூ பண்ண மந்தோடைய கடைசி டேட்ல இருந்து 2 வருஷம், அதாவது 24 மந்த்ஸ். ஓகேங்களா? 24 மந்த்ஸ் என்டையர் வரைக்கும் அது வேலிடு. அதுக்கு பிறகும் வேலிடு, அதாவது டில் 36 மந்த்ஸ் வரைக்கும் வேலிடு. ஆனால் அப்போ வந்து நம்ம கஸ்டமர் கொடுத்து பேமெண்ட் வாங்கினாங்க அப்படின்னா செகண்ட் கமிஷன் பே பண்ணணும். அந்த செகண்ட் கமிஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு அதை வந்து ஐபிஓக்கு பேக் சைடில் ஒட்டணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா? அடுத்து வந்து அதே 36 மந்த்துக்கு பிறகு வாங்க பேமெண்ட் எஃபெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ண முடியாது. அது வந்து டைம் பார்டுன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஐபிஓஸ் cannot be paid after 36 months from the last date of issue அப்படிங்க. ஓகேங்களா? அப்புறம் இதே இப்போ ஐபிஓஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ஐபிஓ வந்து பிரேக்கப் அமௌண்ட்ல வாங்கணும் அப்படின்னா ஒரு 7 ரூபா மணி ஆர்டர், நான் எப்படி சொல்லலாம், 7 ரூபா மணி ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் இப்போ ஒரு 13 ரூபா மணி ஆர்டர் வேணும் அப்படின்னா, ஆனால் நம்ம ஐபிஓ வந்து 10 ரூபா ஐபிஓ தான் இருக்கு. சரி, மணி ஆர்டர் சொல்லிட்டேன். இப்போ ஐபிஓ வந்து 13 ரூபா ஐபிஓ வேணும், 13 ரூபா வரத்துல ஐபிஓ வேணும் அப்படின்னா நம்ம வந்து 10 ரூபா ஐபிஓ வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து 3 ரூபா ஐபிஓ கிடையாது. இன்கேஸ் அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரேக்கப் அமௌண்ட்டை வந்து ஸ்டாம்பா ஒட்டிக்கலாம். அதை வந்து ஐபிஓவில் அஃபிக்ஸ் பண்ணணும். கொடுக்கப்பட்ட இடத்துல அஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதான் பாருங்க. To break up of amount, postage stamp can be affixed in the IPO in the space provided. அதே மாதிரி அதில் அது ஒரு கண்டிஷன் இருக்கு. 3 ரூபாய்க்கு மேலே, அதாவது வர்த் ஆஃப் ஸ்டாம்ப் என்ன இருக்கணும், 3 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதே நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் வந்து 4 நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ரூபா டினாமினேட்டட் ஐபிஓ வரைக்கும் தான் இருக்கு. 100 ரூபா டினாமினேட்டட் ஐபிஓக்கு இந்த ப்ரொவிஷன் கிடையாது. தி ப்ரொவிஷன் ஃபார் அஃபிக்சிங் ஸ்டாம்ப் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் 100 rupees டினாமினேட்டட் ஐபிஓ. ஓகேங்களா? அதே மாதிரி ஐபிஓ வந்து செக் மாதிரியே கிராஸ்டு ஐபிஓ, அதாவது கிராஸ் பண்ணியும் நம்ம வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி கிராஸ் பண்ண ஐபிஓ வந்துச்சுன்னா அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க பேமெண்ட் வந்து அக்கௌண்ட் கிரெடிட் தான் பண்ணணும். பேயோட அக்கௌண்ட் கிரெடிட் தான் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து பேமெண்ட்டு எங்கெங்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பேமெண்ட் வந்து எஃபெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஐபிஓ இஷ்யூ பண்ற ஐபிஓ வந்து நம்ம அதாவது ஐபிஓ பேமெண்ட் எஃபெக்ட் பண்ணும்போது ஐபிஓவில் வந்து என்னன்ட்டுன்னா பேர் மட்டும் இருக்கு, அந்த ஊருடைய பேர் மட்டும் இருக்கு, சிட்டியோட பேர் மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல மோர் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ன எஃபெக்ட் பண்ணிக்கலாம், ஊர் பேர் மட்டும் இருக்கு அப்படின்னா. இதே அந்த ஸ்பெசிபிக் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ வந்து நாமக்கல் ஹெச்ஓ அல்ல சேலம் ஹெச்ஓ இல்லை சென்னை ஜிபிஓ அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஐபிஓவை எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணாலும் நம்ம பேமெண்ட் வாங்கிக்க முடியாது. கன்சென்ட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் பேமெண்ட்டை அப்டெயின் பண்ண முடியும். அதே இப்போ கிராஸ் ஐபிஓவாக இருந்துச்சுன்னா அந்த பேயி எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஹோல்டர் ஆகிறோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் பேமெண்ட் எஃபெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இதே மாதிரி இப்போ நான் பர்ச்சேசர் ஆஃப் ஐபிஓவே நான் மறுபடியும் அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஐபிஓஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது கவுண்டரில் பர்ச்சேசரே திருப்பி கொண்டாந்து ஐபிஓவை கவுண்டரில் ப்ரெசென்ட் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அதே கண்டிஷன் தான். டில் 24 months வரைக்கும் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் செகண்ட் கமிஷன். 24 to 36 months from the last date of issue வந்து நம்ம செகண்ட் கமிஷன் கொடுத்துட்டு பண்ணலாம். ஆஃப்டர் 36 months cannot be paid. அதே மாதிரி இப்போ அவரு கிராஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பர்ச்சேசர் வந்து இனிஷியலாக வந்து
யார் பேய்க்கு வந்து கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸில் அவர் திருப்பி அவரே ஐபிஓ வந்து கவுண்டரில் ப்ரெசென்ட் பண்ணி ரீஃபண்ட் வாங்குற சுச்சுவேஷன் வரும்போது அந்த கிராஸருங்கிறத வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸர் லைனை கேன்சல் பண்ணியும் இனிஷியல் பண்ணிட்டு ப்ளீஸ் பே பை கேஷ்னு எழுதணும். அப்படி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து அதை கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ண முடியும், அதாவது பர்ச்சேசருக்கு ரீஃபண்ட் பண்ண முடியும் அமௌண்ட்டு. இந்த ரீஃபண்ட் பண்ணும்போது கமிஷனை ரீஃபண்ட் பண்ண முடியாது, ஐபிஓ வேல்யூ மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி போஸ்ட் மாஸ்டர் என்ன வந்து கவுண்டர் ஸ்டாஃப் வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து சாங்ஷன் வைக்கணும். போஸ்ட் மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஹீ மஸ்ட் இனிஷியல் இப்போ இஷ்யூ பண்ணுற சுச்சுவேஷனாக இருந்தால் போஸ்ட் மாஸ்டர் சிக்னேச்சர் பண்ணிக்கணும், டேட் ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். இது ரெண்டுமே கம்பல்சரி. இது ரெண்டுமே இல்லைன்னா பேமெண்ட் எஃபெக்ட் பண்ண முடியாது. இது வந்து அஃபிஷியல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஐபிஓ இஷ்யூ பண்ணும்போது. அதே மாதிரி பேமெண்ட் எஃபெக்ட் பண்ணுற சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் எஃபெக்ட் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா டேட் ஸ்டாம்ப் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் இஷ்யூ இருக்கா, போஸ்ட் மாஸ்டருடைய சைன் வித் டேட் இருக்கா, டேட் ஆஃப் இஷ்யூ போட்டு தான் அவர் வந்து சைன் பண்ணுவார். அதனால அந்த வித் டேட்டோடைய போஸ்ட் மாஸ்டர் டேட் ஸ்டாம்ப்பு வித் எஸ்பிஎம் போஸ்ட் மாஸ்டருடைய சிக்னேச்சர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பேமெண்ட் எஃபெக்ட் பண்ணணும். இந்த இன்கேஸ் அதாவது வந்து இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னு வந்து பேயிங் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஹீ கேன் ரிட்டைன் தி ஐபிஓ. அவரு அந்த ஐபிஓவை தன்னகத்துக்கிட்டே வச்சுட்டு ஒரு ஸ்லிப்பை வந்து கஸ்டமர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் ஐபிஓ வந்து ஒரு சில காரணங்களுக்காக நான் ரிட்டைன் பண்ணியிருக்கேன், அதாவது டவுட் கிளாரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு பேமெண்ட் எஃபெக்ட் பண்ணு சொல்லிட்டு இன்டிமேஷன் ஸ்லிப் கொடுத்துட்டு அந்த ஐபிஓ ரிட்டைன் பண்ணிட்டு ஹீ மே கம்யூனிகேட் டு தி ஆஃபீஸ் ஆஃப் இஷ்யூ ஃபார் கிளியரன்ஸ். இஃப் தி எரர் இஸ் வித் தி ஆஃபீஸ் ஆஃப் இஷ்யூ, அதாவது டேட்ஸ்லாம் போடாமையோ இல்லை சிஸ்டம் சைன் பண்ணாமையோ இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பேயிங் அஃபிஷியல் இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர் மே கம்யூனிகேட் வித் தி ஆஃபீஸ் ஆஃப் இஷ்யூ ஃபார் கிளாரிஃபையிங் தி டவுட் அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் மேக் பேமெண்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து ஐபிஓ ரிலேட்டட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் போஸ்ட் ஆர்டர்ஸில் வந்து டினாமினேஷன் தென் கமிஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷன். ஸ்டார்டிங்கே 2000 ரூபா தான், டில் 20000 வரைக்கும் இருக்குது. 2000, 3000, 5000, 10000, 15000, 20000. 2000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷனு, 3000 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷனு, 5000 ரூபாய்க்கு 50 ரூபா, 10000 ரூபாய்க்கு 60 ரூபா, 15000 ரூபாய்க்கு 80 ரூபா, 20000 ரூபாய்க்கு 90 ரூபா. இந்த ஃபீல்ட் போஸ்ட் ஆர்டர் எதுக்காக மென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட யூசேஜ் என்னன்னா ஆர்மி பர்சனல்ஸுக்காக தான் மெயினாக ஃபீல்ட் போஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய வேலிடிட்டி பீரியட் வந்து ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அதாவது ஐபிஓக்கும் ஃபீல்ட் போஸ்டல் ஆர்டருக்கும் வேலிடிட்டி ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்குது. ஐபிஓ 2 வருஷம் வரைக்கும் கமிஷன் இல்லை, செகண்ட் கமிஷன் இல்லாமல் கொடுக்கலாம். அதாவது 36 மந்த் வரைக்கும் செகண்ட் கமிஷன், 24 to 36 வரும்போது செகண்ட் கமிஷன். ஆனால் இங்கே அப்படின்னா 4 மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்து அது வித்தவுட் கமிஷன் கொடுக்க முடியும். 4 to 6 மந்த் செகண்ட் கமிஷன் கொடுத்து தான் பேமெண்ட் பண்ண முடியும். எபோவ் 6 மந்த் இட்ஸ் டைம் பட் இட் கேனாட் பி மேட் பேமெண்ட். அப்புறம் பிறகு வந்து ஐபிஓ ஃபீல்ட் போஸ்டல் ஆர்டரில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். பாய்.